ஆண்டவராகிய தேவன் தந்த வேத வார்த்தை ஆதியாகமம் 31:19 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். அது லாபான் சொன்னால் ரெபேக்காளுடைய சகோதரன், அதாவது யாக்கோவுடைய தாய்மாமன், ராகேலுடைய அப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேலுடைய அப்பா. இந்த ராகேலுடைய அப்பா மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான். மயிர் கத்திரிக்க என்ன? ஆடினுடைய ரோமத்தை வெட்டி விற்பதற்காக போயிருக்கிறான். இந்த நேரத்தில் யாக்கோபு ஒரு பிளான் பண்ணுகிறான். அப்பா இப்படி போயிருக்கிறாரு, அவர் வந்தால் நம்மளை விடமாட்டணும். அதனால அவர் வரமின்ன நமக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இவன் தீர்மானிச்சான். ஆமென். தீர்மானிச்சு இவன் யாக்கோபு உண்மையாகவே ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ராகேல் மனசுல நினைச்சா, எனக்கு புருஷன் 21 வருஷம் இங்க வேலை செய்தான், இதுல 14 வருஷம் என் தகப்பனுக்கு வேண்டியே வேலை செய்திருக்கு. இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் என் அப்பன் வாயில போட்டுட்டான். அதே போல எங்க 2 பேரையும் விற்று அதனுடைய சம்பள பணத்தையும் வாயில போட்டுட்டான், எங்களுக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லிட்டு இவள் ஒரு தந்திரத்தை செய்கிறாள். என்ன தந்திரம்னா, வீட்டில் சுரூபங்களை செய்து வைத்திருக்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்து, அது குடும்ப பாரம்பரியமாக அந்த சுரூபம் இருக்குமா. அந்த சுரூபம் இருக்கிற வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தகப்பன் இஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைக்கு அந்த பாரம்பரிய சொத்தாகிய இந்த சுரூபத்தை கொடுப்பானா. இந்த சுரூபம் எந்த பிள்ளையிடம் இருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு ரெட்டிப்பு பங்கு கிடைக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த 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 யாக்கோபுடைய மனைவிக்கு திருட வேண்டும் என்கிற புத்தி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுரூபத்தை திருடி கொண்டர வேண்டும் என்கிற புத்தி இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்தில், அப்பா இனி எங்களுக்கு 2 பங்கு தர வேண்டும். காரணம், அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சுரூபம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ரெட்டிப்பு பங்கு உண்டு என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கிடைத்த தகவல் பேரில் சரித்திரத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் தான் இந்த ரெட்டிப்பு ஆசீர்வாதம். ஆமென். இந்த பாரம்பரியமாக வைத்திருக்கிற சிலை, பாரம்பரியமாக வைத்திருக்கிற இந்த சுரூபம் யாருடைய வீட்டில் இருக்குதோ அப்ப அந்த வீட்டுக்கு யாக்கோபுடைய சொத்தின் விகிதத்தில் 2 பங்கு போய் சேரும் என்கிற ஒரு பேராசை, உலகத்தினுடைய ஆசையினால் போதும், உலகத்தினுடைய ஆசையை முன்வைத்து இவள் சுரூபத்தை திருடி கொண்டு போகிறாள். இப்ப இவர்கள் வருகிறார்கள், வந்து ஒரு கூடாரத்தை அமைத்து வழியில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது லாபான் வீட்டுக்கு வருகிறான். லாபான் வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைகளை காணல, பேர பிள்ளைகளை காணல, பணியாட்களை காணல, இந்த யாக்கோபு கொடுத்த ஒட்டகத்தை காணல, ஆடுகளை காணல, இனி கழுதைகளை காணல.
யாருமே காணலன்னு வெப்ராளம் பிடிக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கள் என்று அவன் வீட்டு தட்டுமுட்டு சாதனங்களை பார்க்கும்போது அவன் பாரம்பரியமாக வைத்திருந்த சுரூபத்தையும் காணவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இவள் அந்த சுரூபத்தை திருடி பூஜிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கொண்டு போகல. ஆனால் இந்த சுரூபத்தை திருடி கொண்டு போறது நிமித்தம் இரட்டிப்பு பங்கு கிடைக்கும் என்று இருதயத்தில் சிந்தித்தாள். இன்றும் உலகத்தை சிந்தித்து உலகத்தின் காரியங்களிலே தங்கள் இருதயங்களை சிந்தித்து உலக செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிற நிறைய திருச்சபை ஜனங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருக்கிறார்கள், நம்முடைய திருச்சபையிலும் இருக்கிறார்கள். ஆமென். இந்த ராகேலுக்கும் இப்படி ஆராதனையை புறந்தள்ளி ஆண்டவருடைய அன்பை புறந்தள்ளி உலக ஐஸ்வர்யத்தின் மேலே உலகத்தினுடைய இந்த ஆதரவு மேலே கண் வைத்து ஆண்டவரை புறந்தள்ளுகிற ஜென்மமா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா இந்த ராகேலுக்கு புரோஜனப்படாதது போல நமக்கும் புரோஜனப்படாது என்பதை முன்மொழிவதற்காக தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சுரூபத்தை திருடி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகப்பனுடைய இந்த சுரூபத்தை திருடி கொண்டு வந்த இவ வச்சிட்டு தகப்பனிடமே போய் சொல்லுகிறார். ஆமென். அதே போலதான் ராகேலை போல இந்த உலக செல்வத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவராகிய தேவன் என்கிற நம்முடைய தகப்பனிடமே பொய் சொல்லுகிற வஞ்சனையாளர்களாய் இன்றைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ராகேல் தகப்பனுடைய டபுள் ஆசீர்வாதத்துக்காக, அதாவது உலக செல்வத்துக்காக திருடி கொண்டு வந்து தன் தகப்பன் இவ்வளவு வருஷம் வளர்த்தின தகப்பனிடம் பொய் சொல்லுகிறாள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷமாயிருக்கலாம், 6 மாசமாயிருக்கலாம், இல்லை 10 வருஷமாயிருக்கலாம், இல்லை 40 வருஷமாயிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் என்கிற நம்முடைய தகப்பனிடமே, பிதாக்களிடமே பொய் சொல்லுகிற ஒரு பழக்கம் ராகேலுக்கு இருந்தது போல நம்முடைய திருச்சபை மட்டுமில்ல, தேசத்தில் இருக்கிற அநேக திருச்சபைகளிலே இந்த பழக்கம் இருக்கு. சற்று சிந்திக்க வேண்டும். நீ எப்படிதான் பொய் சொல்லி, எப்படிதான் ஆராதனைகளை முடக்கி, என்னதான் சம்பாதித்தாலும் அதில் ஒரு சல்லி காசு கூட இந்த ராகேலுக்கு கிடைக்காதது போல உனக்கும் கிடைக்காது. யாரெல்லாம் ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? சம்பாதிச்ச பணம் உனக்கு கிடைச்சலன்னா எப்படி ஆமேன் வரும்? வராது இல்லையோ? ஆமேன். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவருடைய ஆராதனையை புரட்டி விட்டு சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியமும் உன்னுடைய சந்ததிக்கு நிற்காது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த ராகேலுடைய திருட்டு சுபாவத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். 1, ராகேல் தன் தகப்பனின் சுரூபங்களை திருடி பின் பொய் சொன்னாள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 34 35 ஆகிய 2 வசனங்களையும் சத்தமா வாசிங்க பார்ப்போம். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து உட்கார்ந்திருந்தால் தடவி பார்த்தும் கண்டுபிடிக்கவில்லை. தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவராகிய உமக்கு முன்பாக எழுந்திருக்காததை குறித்து நீர் கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அப்படியே அவன்
அந்த சுரூபங்களை தேடி கண்டுபிடிக்கவில்லை. ஆமென். எதை குறித்து அவள் தன் தகப்பனிடம் சத்தியம் சொன்னால், பொய் சொன்னால் என்று சிந்தித்து பாருங்கள். அதன் நிமித்தம் கடைசி வரை கர்த்தர் இந்த இந்த ராகேலுடைய கர்ப்பத்தை திறக்கிற அந்நாள் வரைக்கும் அவள் மலடியாயிருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. திருடி கொண்டு வந்தாச்சு, கொண்டாந்து கூடாரத்தில் வச்சிருக்கு. தகப்பன் வருகிறதை அறிஞ்சால் இனி தகப்பன் தட்டுமுட்டு சாதனங்களை எல்லாம் அவன் தேடி பார்ப்பான். ஏனென்றால் அவனுடைய சம்பாத்தியத்தில் பகுதி, ரெட்டிப்பு பங்கு யாக்கோவுக்கு போய்விடும். இப்போ அவனுக்கு 3 பிள்ளைகள் என்றால் 4 பங்கு வைத்து 3 பங்கு லாபான் யாக்கோவுக்கு போய்விடும் என்று சொல்லி பயந்து அவன் தேடி வருவான் என்பது ராகேலுக்கு தெரிந்தது. ராகேல் என்ன செஞ்சாள்னா, கழுதைக்கு மேலே வைக்கிற அந்த சேணம், அந்த 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 மேடையை தூக்கி இந்த சுருவத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே யார் உட்கார்ந்துட்டா. எவ்வளவு கெட்டிக்காரை. ஆமென். ஹல்லேலூயா. இதே போல தான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய உபதேசத்தை புறந்தள்ளி கெட்டிக்காரத்தனமாய் உட்கார்ந்திருப்பார்கள். ஆமென். கெட்டிக்காரத்தனமாய் உட்கார்ந்திருப்பார்கள். இந்த ராகல் உட்கார்ந்திருக்கிறா. வீடெல்லாம் தடவி பார்த்தாச்சு, இப்போ இவ இருக்கிற இடத்திலையும் தடவி பார்த்தாச்சு. பெரியவங்களுக்கு முன்னால உட்காரக்கூடாது என்பது அந்த காலத்தினுடைய சட்டம். வேதமும் சொல்லுது, நரை மயிர் உள்ளவனை கண்டா நீ எழும்பி நில்லுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நரமயிர் உள்ளவனை கண்டா பிடிச்சு கீழே தள்ளி விடக்கு. பஸ்லையா இருக்கட்டு, வீட்டிலையா இருக்கட்டு, சபைகளில் இருக்கட்டு, ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள நியமம் அதில் நீ முதியவர்களை கண்டால் எழும்பி நிற்கணும். இப்போ அப்பாய்க்கு முன்னால நான் எழும்பி நிற்க முடியல, நான் எழும்பினா இந்த சேனத்துக்கு அடியில் இருக்கிற ரூபத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போயிடுவா, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது என்று நயவஞ்சகமாக சிந்தித்து யோசித்து தன் தகப்பனிடம் போய் சொல்லுகிறார். என்ன போய் சொல்றார் தெரியுமா? தன் கர்ப்ப பாத்திரத்தை வைத்து போய் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வர நேரம் கிடைக்கல சொன்னா பிள்ளையை வைத்து காரணம் சொல்லுகிறார்கள், பெற்றோரை வைத்து காரணம் சொல்லுகிறார்கள், தன்னை வைத்து காரணம் சொல்லுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமான காரியமா? ஆண்டவர் ஆராதனை குறித்து, புருஷனை குறித்து, பிள்ளையை குறித்து, பெற்றோரை குறித்து, வேலையை குறித்து, ஐயோ இந்த வேலையின் நிமித்தம் வர முடியல, இந்த பிள்ளையின் நிமித்தம் வர முடியல, இந்த புருஷன் நிமித்தம் வர முடியல, இப்படி தடைகளை காட்டுவாயானால் இந்த தடைகளை மாற்றி உன்னை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது உனக்கு தடையோ அந்த தடையை பூமியிலிருந்து மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால புருஷனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ செல்வத்தையோ தொழிலையோ பணத்தையோ ஆஸ்தியையோ குறித்து நீ காரணம் சொல்லாத. இந்த ராகேல் தன் வயிற்றில் இருந்த கர்ப்ப பாத்திரத்திலிருந்து பொம்பளைகளுக்கான வழிபாடு முறையை அவள் காரணம் காட்டி பொய் சொல்லி தகப்பனை ஏமாத்தி விட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, ராகேல் அந்த சுரூபத்தை வழிபடுவதற்காக அல்ல, ஐஸ்வர்யத்திற்காக திருடினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசியுங்கள் ஆதியாகமம் 31:15-16. ஆதியாகமம் 31:15-16. அவரால் நாங்கள் அந்நியரால் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயில போட்டு கொண்டார். நாடன் பாசையில் சொல்லும் தெரியுமா? என் பணத்தை அவன் வாயில போட்டாச்சு சொல்லும் தெரியுமா? நிறைய காதல் கேட்டிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். ஆமென்.
இது அன்னைக்கும் இந்த முறை இருந்திருக்கு. அவர் சொல்றா, அவர் ராகல் சொல்றா, எங்களை அந்நியராக அவர் நடத்தலையா, எங்களையும் வித்து பணத்தை வாயில போடலையா என்று தகப்பன், அதாவது வாசி பார்ப்போம், நாங்கள் அந்நியரியா எண்ணப்படவில்லையா, விற்று ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடம் இருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது, இப்படி இருக்க செய்யும் என்றார். அப்ப இந்த சுரூபத்தை திருடி சென்றது பூசிக்கவோ ஆராதிக்கவோ அல்ல, அவள் இந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வ இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இயேசுவை புறந்தள்ள வேண்டும், இயேசுவை விட்டு விலக வேண்டும், இயேசு அன்பை விட்டு விலக வேண்டும் என்று அல்ல. ஆண்டோடைய ஆராதனை ஒழுங்க கடைபிடிக்காதது உலக செல்வத்தின் நிமித்தம் ஆண்டவரை புறந்தள்ளுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3, இப்படி இருக்க பெரிய பொல்லாப்பு நேரிட்டது. இப்படி இருக்க பெரிய பொல்லாப்பு நேரிட்டது. காரணம், யாக்கோபு செய்த பொருத்தனை காலம் தாமதம் ஆனதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, இப்ப யாக்கோபுக்கு மனைவி இந்த என்ன செய்தா, அவள் ஆண்டவரை புறந்தள்ளுவதற்காக அல்ல, தகப்பனை விரோதித்து வருவதற்காக அல்ல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் தமக்கு கிடைக்காதது நிமித்தம் இந்த உலக வழிபாடாகிய உலக முறைமையாகிய வைத்திருந்த சுரூபத்தை இவள் திருடி கொண்டு வந்து நியாயம் கற்பிக்கிறாள். நான், என்னுடைய அப்பா எனக்கு செல்வத்தை தரல, எங்களை எல்லாம் விற்று வாயில போட்டுட்டாரு, அதனால நமக்கு கிளம்புவோம், அப்பாட்டண்டு கிடைக்கிற செல்வத்தை நான் திருடி கொண்டு வந்து வைத்து அப்பாவை ஏமாத்தி விட்டேன் என்று இவன் சிந்திக்கிறான். அப்படியே கொண்டு வந்தாச்சு, சிந்திச்சாச்சு, யோசித்தாச்சு, இப்படியே அவர்கள் இந்த லாபானை ஏமாத்தி விட்டாச்சு. அவள் மனசுல ஒரே குசி, ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். எப்படி பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்து நிமித்தம் அவர்கள் குதூகலமாய் கொண்டாடி வழி வந்து கொண்டே இருக்கிறார்கள். வரும்போது கொஞ்சம் நிறைய தூரம் வந்த உடனே அங்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான். அந்த ஒரு கூடாரத்தை போட்டு ஆண்டவருக்கு அங்க ஒரு பலிபீடத்தையும் கட்டுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டியது நல்லதா கெட்டதா? ஃபர்ஸ்ட்ல அவ திருடி போய் சொன்னா. ஆமென். அந்த உலக செல்வத்துக்காக ஆண்டவருடைய ஆராதனையை திருடி போடுகிறீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இரண்டாவது இந்த பொய் சொன்னத, இந்த திருடினத, இந்த அதாவது ஆராதனையை திருடினத, இது ஆண்டவரை புறந்தள்ள வேண்டும், ஆண்டவரை குறப்படுத்த வேண்டும் என்றல்ல, உலக செல்வத்துக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ராகல் திருடினது எதற்காக? உலக செல்வத்துக்காக. நாமும் ஆண்டவருடைய ஆராதனையை திருடி போடுகிறோம் என்றால் உலக செல்வத்துக்காக மட்டும்தானே தவிர ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் அல்ல, ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் அல்ல, ஆண்டவர் மீது மரியாதை இல்லாமல் அல்ல. உலக செல்வத்துக்காக ஒரு சில ஆராதனையை நம்ம என்ன செய்கிறோம்? திருடி வைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சந்தோஷமா தகப்பன் ஐஸ்வர்யத்தின் திருடி நாளை ஒரு காலத்தில் அப்பன் செத்த பிறகு போய் எடுக்கலாம் என்று கங்கணம் கட்டுகிற குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஆமென். அப்பன் சாவட்டு கையெழுத்து என்று தானே வருவான், பார்ப்போம், நான் கொடுப்பேனா இல்லையான்னு பார்ப்போம். என்ன தன்னுடைய தாய் வீட வஞ்சிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இன்று உலகத்தில் ஏராளம் ஏராளம் ஏராளம். இப்படி இருக்க பெரிய பொல்லாப்பு நேரிட்டது.
இப்படி வந்து கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடமும் கட்டுறான். எங்க போகிற வழியில் இவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஞாபகம் வந்து இன்னைக்கு செய்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணுவோம், ஆண்டவர் வேண்டுதலை செய்வார். இவங்க தூர யாத்திரை எங்கேயாவது போயிடுவாங்க, 6 மாதம் 1 மாதம்னு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு பலிபீடத்தை காணுவாங்க, அங்கேயே பலியெல்லாம் செலுத்திடுவாங்க. ஆமே, இது தவறு. ஆமே, இப்படி கண்ட இடத்துல போய் ஆலயம் கட்டி வழிபடுவதற்கு யாக்கோபுக்கு கட்டளை கொடுக்கல. ஆமேன். இப்படி செய்தது நிமித்தம், அவனுடைய பொருத்தனையை கரெக்டா செய்யாதது நிமித்தம் பெரிய குழப்பம் ஏற்பட்டது அவனுடைய வாழ்க்கையில, பெரிய குழப்பம். ஆமே, இவ ஒன்று திருடி கொண்டு வச்சிருக்கா கள்ளி, ரெண்டாவது யாக்கோபு பொருத்தனை என்ன செய்யல, கரெக்டா செய்யல. அப்படி எங்க இருக்கு பாஸ்டர்னா இருக்கு, வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17 முதல் 20 வரை. ஆதியாகமம் 33 17 முதல் 20 வரை. யாக்கோபு எங்க சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி, நல்ல புரிஞ்ச, தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். 18 வந்த பின் அருகே சென்று ஒரு கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமேரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆமேன். அவன் சொந்த பணத்தில் தான் வாங்கினான், அடுத்தவங்க பூமியில வாங்கல. நல்லா புரிஞ்சுளுங்க. இவன் எங்க போக வேண்டியவன்? லூஸ் பட்டணத்துக்கு போக வேண்டியவன். என்னைக்கு லூஸ் விளங்காத பட்டணமா இருந்ததோ, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய தாசனாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இவன் புறப்பட்டு லாபான் வீட்டுக்கு வரும்போது, இவன் இருள் சூழ்ந்த நேரமானதினால் லூஸ் பட்டணம், விளங்காத பட்டணத்தில் போய் படுத்திருந்தான். அந்த பட்டணம் தேவனுடைய வாசல் எனப்பட்ட பெத்தேல் எனப்பட்டது, தேவனுடைய வீடு எனப்பட்டது. அந்த இடத்துல தான், எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு தரிசனம் தந்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை உருவாக்கி எடுத்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு போசித்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணாரோ, அந்த இடத்தை தவிர எந்த இடத்துல உனக்கு சொந்தமா பணத்தை வாங்கி சொந்த பணத்தில் நீ ஒரு பலிபீடத்தை கட்டி நீ ஆராதித்தாலும் சரி, அதற்கு ஒரு லேவியனை நேர்பித்து ஆராதனை நடத்தினாலும் கர்த்தருக்கு அது பிரியமல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொந்த பணத்தில் வாங்கி பலிபீடத்தை கட்டினா அந்த இடத்துக்கு பேர் என்ன போட்டான்? எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆமென். இந்த பெயரிட்ட பிறகு அவனுக்கு வந்த உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சமல்ல. கர்த்தர் சொல்லி கல் நாட்டப்பட்ட இடம் வேறு, இப்போது பலிபீடம் கட்டின இடம் வேறு. அதனால் அவன் பட்ட துன்பம். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிங்க. லேயாள் 34 1 முதல் 4 வரை. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள்
தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இனி இந்த இந்த இது கொஞ்சம் கதையை சொல்லி தந்துட்டு போகிறேன். பெண் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர், சாலு போடாமல் வீட்டுக்கு வெளியில் விடுகிற பெற்றோர், இறுக்கமான ட்ரெஸ்ஸை தச்சு தங்கள் அபயங்கள் வெளியில் தெரியும்படி வீட்டுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸுகளோட உற்றாரோடு விட விடுகிற பெற்றோருக்கு தருகிற ஆலோசனை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீனால் பார்ப்பதற்கு கொழுகொழுப்பானவள், தீனால் பார்ப்பதற்கு கொழுகொழுப்பானவள். இவள் தான் தாத்தாவுடைய வீட்டில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து விட்டு இவ வெளியில் வருகிறாள், பட்டணத்துக்கு வருகிறாள். பட்டணத்துக்கு வந்த உடனே இவளுக்கு கண்ணுக்கு ஒரு சந்தோஷம், காதுக்கு ஒரு இனிமை. எங்கே பார்த்தாலும் சினிமா பாட்டு, எங்கே பார்த்தாலும் சினிமா செய்தி, எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கான குளிர, சாலு போடாமல் இடுப்பு தெரிய, பட்டக்ஸ் தெரிய, ஃபேண்ட்டு, தலைமுடி அப்படி வெட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆம்பிள்ளையிலையும் பொம்புள்ளையிலையும் கண்ட உடனே இவளுக்கு ஒரு குதூகலம். இந்த குதூகலத்தில் அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு கூட கொஞ்சம் சுற்றிட்டு வாரேன்னு சொன்னான். சொன்ன உடனே அம்மா இவளுக்கு தள்ளைய செருப்பை கலத்தி கொடுக்கணுமா வேண்டாமா? வயசுக்கு வந்த பிள்ளை, டே நீ தனிமே போகாத, வேலைக்கு போகிற, படிக்க போகிற, இல்லை ட்ரைனிங் போகிற, அதோடு நிறுத்தணும். ஃப்ரெண்ட்ஸுகளோட போன்மைக்கு நானும் கூட வருவேன்னு அம்மா சொல்லணுமா வேண்டாமா? ஐயா, அம்மைக்கு என்ன செய்யணும்? அடுக்களை வேலை இருக்கு, அம்மைக்கு இடுப்பு வலி, அம்மைக்கு கால் வலி, எந்த இளவங்களும் போட்டு எவனுங்க கூடயும் போட்டுன்னு ஒரு சாலு போடாமல் அநியாய ட்ரெஸ்ஸையும் உடுத்துட்டு அனுப்பி வச்சியாளுவா இன்னைக்கு பெந்தேகோஸ்து பெற்றோர் இல்லை, அம்மாமார்கள். இதே போல தான் தீனாளுக்கு அம்மாவும் போமோல மோவ துள்ளி குதிச்சு போறதை கண்டா அம்மைக்கு ஒரு சந்தோஷம். நீ போமோல என்ன அனுப்பி வச்சான். இந்த துள்ளி குதிச்சு போன இந்த பிள்ளை கொஞ்சம் கொழுகொழுப்பா இருந்தாலா, இவ துள்ளி குதிச்சு போகும்போது இவளுடைய அபயங்களும் துள்ளி குதிச்சத ஒருவன் பார்த்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஆராதனைய முறைப்படி செய்யாதது நிமித்தம் ஆண்டவர் எந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாரோ அந்த இடத்துல தரிசனத்தை பெற்று ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இவன் செய்த பொருத்தனையின்படியும் அதே இடத்துல அந்த பலிபீடத்தை கட்டாம இவனுடைய சுய சிந்தனையின்படி, இவனுடைய சுய யோசனையின்படி இவ திருடின இவ சுரூபத்தில் ஒரு பைசா லாபம் கூட கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன செய்யுங்க தெரியுமா? தானும் தின்னாம தன்னை குடும்பத்தையும் தின்ன விடாம அசிங்கப்படுத்தி ஆண்டவருடைய தண்டனையை பெற்று கொடுக்கிற வழிதான் இந்த ஆராதனை திருட்டு. ஆமென். இந்த ஆராதனை திருட்டு என்னது? தானும் நொந்து தன் குடும்பத்தையும் நோவடிக்கிறது தான் இந்த ஆராதனை திருட்டு. ஆமென். நிறைய வீட்டில் புருஷன் சொல்லி பொம்பளை கேட்காம ஆராதனையை புறந்தழுகிற கல்லியலும் இருக்கிற அளவு வீட்டில் இந்த பயவ சரியில்லை, பெண்ணம் பயவா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 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 லேயாள் ராகேல் திருடின இந்த 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 சுரூபம் எங்க போச்சுன்னு தெரியுமா? அவளும் தின்னல, அந்த ஆசீர்வாதம் அவளுக்கும் கிடைக்கல, அவனுக்கு அப்பனுக்கும் கிடைக்கல, அவ குடும்பத்துக்கே கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. லேயாளுக்கு கிடைச்சல, ராகேலுக்கு கிடைச்சல, ராகேலுடைய சகோதரனுக்கு கிடைச்சல, லாபானுக்கு கிடைக்கல, இனி லாபானுடைய யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாம போச்சு, மண்ணா போச்சு. இந்த திருடு இதுதான். ஆராதனையை திருடுகிற, ஆராதனையை மறைக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் குடும்பத்திலும் சாபத்தை வருத்தி வைக்கிறீர்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குச்சு? போச்சு. விளங்குச்சின்னு சொல்றவங்க மட்டும் விளங்கின விதத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விளங்கி இருக்கு, விளங்கி இருக்கு. இப்ப வசனத்தை வாசித்துட்டு இருந்தா நேரம் போகாது, நேரம் போயிடும், டைம் கிடைச்சாது. அதனால கதையை சொல்லி தந்துட்டே போறேன். இப்ப இந்த தீனால் துள்ளி குதிச்சு போனா அங்க இருந்த ஒரு 100க்கு அதிபதி ஒரு குட்டி ராஜாவுடைய மகன் கண்டு பிடிச்சு கொண்டு போய் அவனுக்கு தனி அறையில கொண்டு வச்சு பலசங்கம் பண்ணிட்டான். ஆமென். இவன் ஒழுங்கா ஆராதனை செஞ்சிருந்தா, ஒழுங்கா ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இருந்தா, ஒழுங்கா வேதம் வாசிப்பு இருந்தா, ஒழுங்கா அதிகாலை ஜெபம் இருந்தா, இந்த சூழ்நிலைய எந்த பிள்ளைக்கு வீட்டுக்கும் கர்த்தர் வரவிட மாட்டார். ஆமென். இது அத்தனையும் பெற்றோர் அல்லங்கி புருஷன் அல்லங்கி மனைவி செய்து வைக்கிற திருட்டுத்தனம். ஆமென். ஹல்லேலூயா. சில வீட்டில் பிள்ளைகளை தண்டிக்கவே விடல. அம்மா மாதிரி தண்டிச்சா அப்ப சும்மாடி பிள்ளைய சும்மா குட்டியது. அப்பன் தண்டிச்சா நொயின்னு அடிச்சது பாரு. நான் இல்ல நொந்து பத்தேன், இவன் நொந்து பத்தான். இனி 2 பேரும் தண்டிச்சுட்டா பாட்டிமாரு வீட்டில் ஒரு பாட்டிமார் தாத்தாமார் இருந்தா முண்டாவது இருந்து தாரது தின்னுட்டு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காம பெத்தவனும் தண்டிச்சா பாட்டிமாருக்கு என்ன இருக்கும்? ஒரே சங்கடம். அப்போ இவ மலடியா, இவ பிள்ளைகளை சும்மா அடிச்சுட்டு தெரியா. பெத்தவளுக்கு இல்லாத பாரம். அப்படி வளர்த்தாக ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சாராயம் குடிச்சது, நம்ம எல்லாம் உதாரியா தீர்ந்தது, நம்ம எல்லாம் படம் பார்த்தது என்னதை புரிஞ்சு கொண்டு அப்பாட்டே அம்மா நீங்க சும்மா இருங்க அம்மா, இன்னது உலகம் இப்படி இருக்கு, உலக சூழ்நிலை இப்படி இருக்கு, அவளை பெத்தா அப்பனும் அம்மை நாங்க இருக்கிறோம் என்று அவங்களுடைய வாயை பூட்டு போடுவதற்கு மருமோளுக்கும் தகுதி இல்லை, மோனுக்கும் தகுதி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தீனால் போனால் கையை பிடிச்சான். அவளுடைய கொழுகொழுப்பை பார்த்தா என்கிட்ட கேட்டா 100க்கு 100 சால் போட்டிருக்க மாட்டா, இறுக்கி பிடிச்சி தச்சிருப்பா, நல்ல ஒரு உடை அணைஞ்சிட்டு துள்ளி குதிச்சுட்டு போயிருப்பா. அவனுடைய இருதயத்தில் இச்சிக்கும் விதமாய் இந்த பொண்ணு நடந்தாள். இந்த பொண்ணு நடப்பதற்கு, இவள் வேசித்தனம் செய்வதற்கு அவ அம்மா ஆறுதலும் தேர்தலும் உடையவளாய் இருந்தால், பெற்றோர் தகப்பை கண்டுகளாம இருந்த ஒரு கள்ளனாயிருந்தான். ஆமென். இதுதான் உண்மை. பிடிச்சான், பலசங்கம் பண்ணினா பாருங்க. பிறகு பொண்ணு காக்க வீட்டுக்கு வந்தான். இந்த செய்தியை யாக்கோபு அறிச்சன பிள்ளைகள் ஆடு மேய்ச்ச பேருக்கு, பிள்ளைகள் ஆடு மேய்க்க பேருக்கு அவர்கள் வரட்டு என்று அமைதியா இருந்துட்டான். பாருங்க, இவன் செலுத்த வேண்டிய இடத்துல பொருத்தனை செலுத்தாமல் இன்னைக்கு நம்ம சபையில இருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்தவங்களை மட்டும் சொல்றேன். தசம பாகத்தை பிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வைக்கிற பிள்ளைகள் இங்கேயும் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவர்களை சொல்லுகிறேன். ஆமென். அப்ப பாருங்க, இவன் பொருத்தனை செய்த இடத்துல பலிபீடத்தை கட்டி, அதுதான் ஆண்டோடைய வார்த்தை, நீ திரும்பி வரும்போது இந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். அவன் சொன்னா உடுக்க துணியும் உண்ண ஆகாரமும் தந்து திரும்பி இந்த இடத்துக்கு வர செய்தால் நான் இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆமென். ஆனா அவன் வழியிலே பலிபீடத்தை கட்டி விட்டான். இதனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவனை விட்டு மாறுது. கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவர் அழைத்தவர் தான், ஆண்டவர் தெரிந்து கொண்டது தான். யாக்கோபின் தேவன், ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் எந்த வாக்கு தத்தத்தை பெற்றாலும், நம்ம சின்ன பாஸ்டர் நல்லா கேட்கணும், எந்த வாக்கு தத்தத்தை பெற்றாலும், எந்த வார்த்தை பெற்றாலும் கர்த்தர் வைத்திருக்கிற முறைமையை திருச்சபையில் மாற்றினால் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு மாறி போய்விடும். அது ஒன்றை மட்டுமல்ல, என்னை விட்டு மாறி போய்விடும். ஜாக்கிரதையோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை
திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆமென். இது என்னுடைய ஆசை என்று மட்டும் சொல்லக்கூடாது. என்னை உருவாக்கின, என்னை வழிநடத்தின என் பிதாவினுடைய ஆசையும் கூட அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சம்பந்தம் கேட்க வந்தனோம். சம்பந்தம் கேட்க வந்தோன்னே யாக்கோபு சொல்லுகிறான், மகன் பிள்ளைகள் எல்லாம் எங்கே போயிருக்கிறாங்க? எங்கே போயிருக்கிறாங்க? மாடு மேய்ச்ச ஆடு மேய்ச்ச போயிருக்கிறாங்க, வரட்டுன்னு சொல்கிறான். வந்த உடனே தகவலை சொன்னோடனே சகோதரருடைய இரத்தம் கொதிக்கிறது, இரத்தம் கொதிக்கிறது. என் சகோதரியை இப்படி செய்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் பெருத்தவர்கள், இவர்கள் சிறுத்தவர்கள். அதனால் நேரடியாய் அவர்களுக்கு சண்டை போட முடியல. ஆமே. இதெல்லாம் என்னத்தினால வருது? தேவ பிரசன்னம் யாக்கோபையும் யாக்கோபுடைய குடும்பத்தையும் விட்டு விலகி போகிறது. ஆயத்த ஆராதனைக்கு வராதது, புதன்கிழமை ஜெபத்துக்கு வராதது, இல்லை புதன்கிழமை வர முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை வராதது, ஆண்டவருடைய ஆராதனை புறந்தள்ளுகிறது, உபவாச கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாதது, ராபோஜன பந்தி சுத்திகரிப்புக்கு இருக்காதது, ராபோஜன பந்தியில் இருக்காம ஒரு சில தூரத்தில் இருக்கிறோம், அது வேற. அங்கே எங்கேயாவது ஒரு ஆராதனையில் முடிஞ்ச அளவு போய் ஜோ பண்ணிட்டு யாருக்கு தலையிலையும் கை கொடுக்கப்படாது. தூர தேசத்தில் வேலை செய்தா நமக்கு ஆராதனை முக்கியம். ஒரு ஆராதனைக்கு போனோம், இடக்கூட்டம் டைம் கிடைச்சோம் போனோம், அப்படியே இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஆராய்ச்சிட்டு ஆமேன்னு சொன்ன இறங்கி போடணும். ஒரு பையில கையின் தலையில் வரப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி இடக்கூட்டத்தை திருடி, ஆண்டவருடைய ஆராதனையை திருடி, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய இடத்துல பலியை செலுத்தாமல் இவனே தன் சுய புத்தியினால செய்தது நிமித்தம் தேவ பிரசன்னம் யாக்கோபையும் யாக்கோபு குடும்பத்தையும் விட்டு மாறி போகிறது. என்னை கேட்கிறதே உடைய பிள்ளையே, இல்லாட்ட இரக்கம் கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது. நிச்சயம் சொல்றேன். இந்த யாக்கோபை நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சாட்சி கொடுத்த தேவ பிள்ளை லூஸ் பட்டணத்தில் அவரு தரிசனம் கொடுத்து, மக்கா நீ போ, ரெட்டிப்பு பரிவாரத்தோட நீ வரும்போது இந்த இடத்தை ஞாபகப்படுத்தி இந்த பொருத்தனைகளை செய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தினால் வந்தான். அவன் சுய சிந்தனையினால், சுய யோசனையினால் தன் இஷ்டத்தின்படி ஒரு பலிபீடத்தை கட்டினான். குடும்பம் தவிடுபடி. ஆண்டவர் வேதத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் அழைச்சி வேதத்தின் வார்த்தையின்படி, வேதத்தின் வசனத்தின்படி ஒவ்வொரு திருச்சபைகளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி ஆராதனை ஒழுங்கு, திருச்சபையின் ஒழுங்கு, ஆராதனை முறை நடைபெறாவிட்டால் அவருடைய பிரசன்னம் அந்த சபையை விட்டு இறங்கி போயிடும். இதுதான் 100க்கு 100 உண்மை. யாக்கோபுடைய வீட்டில் என்ன குழப்பம்! இந்த பிள்ளைகள் வந்த சொன்ன ரத்தம் கொதிக்குது. இவர்களை வஞ்சகமாக வழி தேடுகிறார்கள், வஞ்சகமாக. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து ஆண் வீட்டிலேருந்து ஆள் வருது, பொண்ணு வீட்டுக்காரில் இருந்து பேசுகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் தேவனுக்குன்னு ஒரு முறை இருக்கு, ஏன்னா விருத்த சேதனம் பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். எங்கள் தேவனுக்குன்னு ஒரு முறை இருக்கு, இதை செய்துட்டா நாங்க எங்க பொண்ணை உங்களுக்கு தாரோம். இன்னைக்கும் உலகத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா எங்க பிள்ளைய உங்களுக்கு தருகிறோம். நீ நகை போட்டாலும் சரி, நகை போடாட்டாலும் சரி, ஆராதனையை திருடினாலும் சரி, ஆராதனையை கொள்ளையடிச்சாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை அதாவது அந்நிய நுகத்திலேயும், தங்கள் மகளுக்கு அந்நிய நுகத்திலேயும் பிணைக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அன்று யாக்கோபும் சந்ததியும் செய்தார்கள். நீங்க அந்த 34 வாசிங்க, இதெல்லாம் அங்கே இருக்கும். வாசிக்கண்டா, நேரம் இல்லை, வீழ போய் வாசிங்க. இருக்குதா சொன்ன அத்தனை கதையும் அதில் இருக்கும். ஆமென். இப்ப இந்த ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். இப்படி அவர்கள் எல்லாம் சம்மதிக்கணும். எப்படி மூலி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க என்ன சம்மந்தம் தெரியுமா? பொண்ணு கிடைச்சணும், பொருள் எல்லாம், ஆடு மாடெல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களா. 11-13 வரை வாசி. 34, 11, 12, 13.
இல்லையோ? வாசிங்க வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. ஆ ஆ 22-25 வாசி. ஆதியாகமம் 34:22-25. கரெக்ட், இந்த வசனம் தான். ஒரு கவுட வாசி மகா. அந்த மனிதர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தது போல, அத விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களை போல நம்மளுடைய ஆண்கள் யாவரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் செய்யணும், நம்மோட வியாபாரம் செய்யணும், அவருடைய ஆடு மாடுகளை எல்லாம் நமக்கு தருவணும். அப்ப நம்ம திரளான ஆஸ்தி பெறலாம். ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய பந்தேவஸ்காரங்க, நிறைய உலகத்திற்கு ஆம்பிள்ளைகள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு சேர்ந்துருவோம், நல்ல பணம் கிடைச்சோம். இல்லைங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவைகளை உள்ள சேர்த்துருவோம், நிறைய பணம் கிடைச்சேன்னு இந்த சீகேமுடைய குடும்பத்தார் திட்டம் போட்டு தங்களுடைய ஆஸ்திக்காக உடன்படிக்கை செய்தார்கள். இந்த யாக்கோபுடைய சந்ததியின் ஆடு மாடு பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி உடன்படிக்கை செய்தார்கள். தெரியுமா? அந்த உடன்படிக்கை நிமித்தம் 3 நாள் நோவு தீரல. நோவுன்னா வலி, துடி, என்ன மருந்து சாப்பிட்டும் தீரல. அந்த நோவு தீரல உள்ள வசனத்தை மட்டும் வாசிங்க பாப்போம். 3ஆம் நாளில் நோவெடுத்து கொண்ட போது யாக்கோ பாருங்க, நோவெடுத்து கொண்டதான், நோவு, வலி தீரல. இப்படி தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்காம ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கும் நோவு குடும்பத்தில் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த செல்வத்துக்காக, உலக பொருளுக்காக இந்த விருத்த சேதனம் பண்ணவர்களுக்கு நோகு தீரல. இந்த சமயத்தை இந்த தீனாளுடைய சகோதரர்கள் 2 பேரும் பார்த்து ஏறி அவர்களை கொன்று குவித்து அவருடைய பொருட்களை கொள்ளையடித்தார்கள். யாக்கோபு பயந்து நடுங்குகிறான். ஆமென். ஒரே ஒரு தவறு செய்தான் யாக்கோபு, ஒரே ஒரு தவறு. ஆராதனையை திருடி வைத்துக் கொண்டான். ஆராதனையை திருடி வைத்துக் கொண்டான். என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆராதனையை திருடி கொள்ளாதீர்கள். உங்கள் வேலைக்காக, உங்களுடைய செல்வத்திற்காக, பொருளுக்காக நீங்கள் ஆண்டவருடைய ஆராதனையை திருடி கொண்டால் அது அந்தோ பரிதாபம். யாக்கோபு ஒரே ஒரு வழியை மாறினான், ஒரே ஒரு முறைமையை மாறினான். அவன் செலுத்த வேண்டிய இடத்துல ஆராதனையை செலுத்தாமல் சுய புத்தியினால், சுய யோசனையினால், சுய சிந்தனையினால், சுய விருப்பத்தினால், ஆமென், சுய விருப்பத்தினால் அவனே சொந்த பணத்தில் எவ்வளோ திமிரு பாருங்க. பணம் இருக்குன்னு எதையும் செய்யலாமா? பணம் இருக்குன்னு எந்த காரியத்தையும் நிலைநாட்டம் நிறுத்தலாமா? பணம் நமக்கு தருகிறது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கும். நமக்கு பணம் அதிகழிஞ்சு தருகிறது நம்முடைய வாழ்வாதாரம் செழித்து ஓங்குவதற்கும் ஆண்டுடைய சுவிசேஷங்களுக்காக செலுத்த வேண்டும். அதான் ஒரு பாட்டு இருக்கு, வசதி வந்தால் பயன்படுத்து ஆண்டுடைய சுவிசேஷத்திற்காக. வேதம் அதுதான் சொல்லுகிறது. அதை விட்டுட்டு நமக்காக என்று சொத்து சேர்ப்பதற்காக ஆண்டவருடைய ஆராதனைகளை திருடி வைப்போமானால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இவ்வளவு இக்கட்டுப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு யாக்கோபு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் தரிசனம் கொடுக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீ வழி மாறி இருக்கலாம், ஆராதனை திருடி இருக்கலாம், ஜபங்களை நீ குறைத்திருக்கலாம்.
இல்லை அதிகாலை ஜெபத்தை கூட விட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை நீ சம்பாத்தியத்துக்காக செலவிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை ஐயோ எனக்கு நேரம் இல்லை என்று மூக்கிட்டு உழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் உன் குடும்பத்தை விட்டு மாறுகிறது நிமித்தம் குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் உபத்திரவம், தீனாளுடைய சூழ்நிலை, அதன் நிமித்தம் அவ்வளவோ குளறுபடிகள் நடந்து. 34வது அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி வந்த யாக்கோபுக்கு அவனுடைய ஆராதனை முறை மாறினது நிமித்தம் பாடுகளும் உபத்திரவும் நிறைந்திருக்கிறதை காண முடிகிறது. யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலை என்ன? அற்பமும் தூசியமாக இருக்கிற உனக்கும் எனக்கும் என்ன சூழ்நிலை? சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த பாடுகளை அடைந்த பின் உணர்வு வருது. அப்போதான் உணர்வு வருது. நம்ம ஆட்களுக்கு எங்கே உணர்வு வருதோ என்னதோ உணர்வு வருதா? மகா இன்னொருத்தினால் பலசங்க அதாவது என்ன சொல்றது, கற்பழிச்ச பிறகு அந்த கற்பழிச்சனுடைய குடும்பத்தை கொன்று பெரிய போராட்டம் வருகிறது வரைக்கும் யாக்கோபுக்கு உணர்வு வரல. இதை ஏன் நமக்கு தந்தார் என்றால் இந்த ஆராதனை திருடுகிறவர்கள் உணர்வு வர வேண்டும். சுடுகாட்டுக்கு போறது வரை உணர்வு வராமல் இருக்கப்படாது. மனைவியை பரிசுத்த ஆராதனை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். புருஷனை பரிசுத்த ஆராதனை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எவ்வளவோ எச்சரிப்பு, எவ்வளவோ காரியம் செய்தும் யாக்கோவுடைய மனசு மாறல்ல. இந்த குழப்பம் அங்க இருக்க முடியாது, பெருத்தவர்களால் நமக்கு சேதம் உண்டாகும் என்று அவன் பயந்ததினால் பெத்தேலுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் தரிசனத்தை பெற்றவன் திரும்ப ஓடி வருகிறான். வாசிங்க. முப்பத்தஞ்சாவது அதிகாரம் 1 முதல் 4 வரை. தேவன் யாக்கோவை நோக்கி, எலும்பு பெத்தேலுக்கு போ, முட்டாள்தனமா இங்க எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஆஸ்தி இருக்குன்னு பலிபீடத்தை கெட்டி ஆராதிக்க வழி செலுத்தல. லூஸ் விளங்காத இடத்த நான் மகிமையாகி வச்சிருக்கிறேன், ஓடிப்போ. அதுல தான் தேவனுடைய தூதர்கள் இறங்குற இடம் யார் இடம். இன்னொரு சரித்திரம் தெரியுமா? உலகத்திற்கு நடுவே அந்த இடம்தான். ஆமென். உலகத்தின் நடுவே அந்த இடம்தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அதுதான் பெத்தேல், தேவனுடைய வாசஸ்தலம் என்று பெயர் எழுதப்பட்டது. அப்ப தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டுட்டு சுய இச்சைக்கேற்ற காரியங்களை, ஆண்டோடைய ஆராதனையை, ஆண்டோடைய பலிபீடத்தை திருடி வச்சு நீங்கள் செய்வீர்களானால் குடும்பத்தில் யாக்கோவுக்கு வந்த சூழ்நிலை வரும். பிள்ளைகளுக்கு, மருமக்களுக்குள்ள, மகளுக்குள்ள, இல்லை பெற்றோருக்குள்ள, இல்லை பேர பிள்ளைகளுக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணுவான் பிசாசு. ஏனென்றால் நீ ஜெபிக்கிற, உனக்கு வெளிப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, யாக்கோவுக்கு இருக்கிறது போல மகிமை உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போயிடும். ஆமென், ஆமென். வாசி 35:1. பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து போது அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இப்பதான் தெரியும் இவா அம்மாட்டண்டு அப்பாட்டண்டு எனக்கு சொத்து வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு திருடி வச்சிருந்த சுரூபம் இவளுக்கும் கிடைக்கல. 2வது வசனத்தை வாசி. யாக்கோபு இதுல இன்னும் ஒன்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, இவன் சொந்த பணத்தில் சொந்த சுயத்தோடு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி பலிபீடத்தை கட்டி ஆராதிச்சம்பா எல்லாருக்க காலத்திலையும் காதிலையும்
கடுக்கனும் கம்மலும் எல்லாம் கிடந்து அந்த விக்கிர சொரூபமும் கையில தான் இருந்தது. ஆமேன் சொல்லுங்களா. உண்மையான ஒரு பலிபீடம் இல்லாவிட்டால், ஆண்டவராகிய தேவன் ஆராதிக்கிற ஆராதனை அவர் நுகர்ந்தெடுக்கிற இடம் இல்லாவிட்டால், அங்கு கடுக்கனும் இருக்கும், மூக்கூத்தியும் இருக்கும், சீழ்வடிகிற புண்ணும் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? யாக்கோபு முதல்ல கட்டின பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்தும் போது பெண்டாட்டிட்ட காதானிய கழுத்தை சொல்லல, விக்கிரகத்தை என்ன செய்யல, கொண்டு தர சொல்லல, அவனை பாட்டுக்கு நடந்து. இதுதான் உலகத்தில் ஒரு மணவாட்டி சபையா ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காத சபையில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்ல மாட்டார், யாக்கோபும் சொல்ல மாட்டார், ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த டான்ஸும் ஆட்டமும் பாட்டமும் நடக்கும். அங்கேயும் ஜெபம் நடக்க தான் செய்யும். ஆமென். அங்கேயும் 10 கட்டளை இருக்க தான் செய்யும், அங்கேயும் வேத வசனம் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் பரிசுத்தத்தை அங்கு காண முடியாது. ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்த, ஓடி போல பட்டது போராதல, நீ செத்து போடுமல, ஓடி போலன்னு யாக்கோவை பார்த்து விரட்டுறாரு. இவன் எடுக்கிறான், பெட்டியம் கட்டிட்டு நேரே போய் பெத்தேலுக்கு பக்கத்தில் குடியிருந்துட்டு 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு வீட்டாரையும் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆண்டவருடைய பலிபீடத்தில், ஆண்டவருடைய சபையில் ஆராதிக்க வாரவங்க அழுக்கு துணி புடுக்கப்படாது. உண்மையா தேவன் வாசம் செய்கிற இடத்துல யாக்கோபு வாசம் செய்ய போறான். அப்ப எல்லா விக்கிரகத்தையும், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விட்டு, எல்லா சுபாவத்தையும் விட்டு மாற்றுக சொல்றான். எல்லா சுபாவத்தையும் விட்டு மாற்றணும். ஆண்டவருடைய சபையில் வந்து ஆராதிக்க வருகிற பிள்ளைகள் எல்லா சுபாவத்தையும் மாற்றணும். பாருங்க, வாசி பார்ப்போம். 3வது வசனம் பாருங்கள். நல்லா புரிஞ்சுளுங்க. நமக்கு உபத்திரம் வந்தபோது, வியாதி வந்தபோது, மன நிம்மதி இல்லாத வந்தபோது, சாக வேண்டிய நிலை வந்தபோது, நெஞ்சு வலி வந்தபோது, கேன்சர் வியாதி வந்தபோது, கட்டி வந்தபோது, சுகர் வந்து சாவ வந்தபோது, இப்படி எல்லா சூழ்நிலையில் பாதுகாத்த ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல உள்ள ஆராதனையை திருடி போடாதீர்கள். ஆமென். வாசி. இருந்த அந்நிய தெய்வங்களே, அந்நிய தெய்வம்னா எல்லா சுபாவத்தையும், அந்த அதாவது ஆராதனை திருடுகிற சுபாவம் இல்லை, நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருடைய ஜெபங்களை புறந்தல், எல்லா ஜென்ம சுபாவத்தையும் விட்டு காத்துல கிடக்கிற கடுக்கத்தையும் கலத்தி நல்லா பீரோல கொண்டு வச்சுட்டு இருந்துக்கா, சுருவமை இருந்துக்கா, எல்லாம் இருந்துக்கான்னு வச்சிருந்தா திருட என்ன செய்வான்? கண்ணை விட்டு கொண்டு போயிடுவான். ஆமென். அதனால பீரோல வச்சாம வித்து வீடை கட்டுங்க, இல்லைங்க வித்து எதையாவது நல்ல காரியங்க, தொழிலை செய்யுங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து போடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவன் கொண்டு என்ன செஞ்சான்? கருவாலி மூட்டில் 3 புதைச்சி வச்சுட்டான். இப்ப இவ திருடி பிரயோஜனம் உண்டா? கேக்குறேன். திருடி இவ ராகேல் திருடி பிரயோஜனம் உண்டா? உலக ஆசீர்வாதத்துக்காக ஆயத்த ஆராதனை திருடி பிரயோஜனம் உண்டா? உலக ஆசீர்வாதத்துக்காக புதனாச்ச ஜெபத்தை கூட்டத்தை நீங்க திருடி ஆயத்த என்னீங்க பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் இல்லை, குழப்பந்தான் உண்டாகும். இவ திருடி வச்ச செல்வம் ரெட்டிப்பு ஆசீர்வாதம். அது மட்டுமா, கூட காதில் கிடந்ததும் போச்சு. காதில் கிடந்தது, கழுத்தில் கிடந்தது, எல்லாத்தையும் கலத்தி கொண்டு அங்க புதைச்சி வச்ச பிறகுதான்
தேவனுடைய வாசஸ்தலம் என்கிற தேவனுடைய ஆலயத்தில் யாக்கோபுக்கே ஆராதனை செய்ய முடிஞ்சதுன்னா நீங்களும் நானும் யாக்கோபை விட, யாக்கோபின் தேவனாகிய இயேசுவை விட பெரியவர்களோ? சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இதை சொன்னா ஊழியக்காரன் பொல்லாதவன், இதை சொல்லலையெங்கி இயேசுவுக்கு தான் பொல்லாதவன். அப்ப இயேசு என்ன நல்லவன் சொல்லணுமா? நீங்க என்ன நல்லவன் சொல்லணுமா? ஆமென். ஹாலே. நீங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இயேசு என்ன நல்லவன் சொல்லணும். ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுளுங்க. யாக்கோபு 34வது அதிகாரத்தில் பட்ட உபத்திரவத்தினால் இவன் திரும்ப பெத்தேலுக்கு வந்து இவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. 4 பாயிண்ட் இருக்கு. சடசடா 10 நிமிஷத்தில் 4 பாயிண்டையும் வாசித்து முடிச்சோம். தன் வீட்டில் ஒவ்வொரு நபரிடம் இருந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுரூபங்களை, அதாவது பொருட்களை விலக்கி தூர எறிந்து விட செய்தான். அப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோபம், எரிச்சல், இல்லை டென்ஷன், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தூர எறிஞ்சு விடணும். இல்லாட்டா ஆண்டவருடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் ஆராதனை செய்வதற்கு, சபையில் ஆண்டவருக்கு துதி செலுத்துவதற்கு நீங்களும் நானும், சின்ன பாஸ்டரும் நானும் தகுதி இல்லாத பாத்திரமாய் இருப்போம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் 35:2 நம்ம வாசித்தோம். எல்லாத்தையும் தூர எறிய சொன்னார். இனி 2வது, தங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த செய்தார். சிலவங்க என்ன செய்ய தெரியுமா? நான் உள்ளத்துல சுத்தமா இருக்கேன், ஏன் என் துணியில எழுவல அழுக்கப்பட்ட என்ன ஏமா? துணியில எழுவல அழுக்கப்பட்ட என்ன செய்யுமா? அம்மா மாதிரி இருக்காளோ, அம்மா மாதிரி இவ்வளோ கடைஞ்சி உருண்டுட்டு பிள்ளைகளுக்கு துணியை கூட, புருஷனுக்கு துணியை கூட கிளீன் பண்ணி கொடுக்காத அம்மா மாதிரி இங்க இருக்காளுவா. ஆமென், ஆமென், ஆமென். வராது. உங்களுக்கு புரியாத விதத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்களா? புரிஞ்சிச்சுன்னு ஆமென் சொல்லலையோ? சரி, புரிஞ்ச விதமா ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென், ஆமென், ஆமென். செய்யாதுங்க. ஆமென். ஆண்டவர் யாக்கோபு புறம் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல் வரும்படி செய்தது. அவன் மட்டுமில்ல, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை சுபாவங்களையும் பொருட்களையும் அப்புறப்படுத்தினானா. இல்லாம எழுச்சி எப்படி வரும்? ஆவிக்குரிய எழுச்சி எப்படி உண்டாகும்? ஆமென், ஹalleluya. 2வது, சரீரத்தையும் வஸ்திரத்தையும். அந்த 35 கடைசி உள்ளது மட்டும் வாசி. 35:2 உங்களத்தில் இருக்கிற விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்ப உள்ள மட்டுமல்ல, புற சுத்தமும் ஆண்டவர் விரும்புகிறார். நேரம் இல்லை, அல்ல ஒரு சாட்சி நான் சுருக்கி சொல்லிட்டு வரேன். 40வது நாள் நான் உபவாசம் இருந்த 40, அதுவரை இந்த வெள்ளையும் சொல்லுன்னு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அழுக்கே இருக்கா சொல்லுன்னு பந்தேசக்காரன் கொடுத்துருவோம். நான் என்ன திட்டம் தெரியுமா? வழங்காத வேலை செய்ய அழுக்கப்படாத வாலியை பாருங்க திட்டுல. எனக்கு கர்த்தர் உணர்த்தி தந்த ஒரு காரியம், 40வது நாள் அதிகாலையில் எழும்பி முதல்ல புசின்னு சொன்னார். அப்போ நான் சுதாரிச்சு கொண்டேன், இல்லை இது கர்த்தருடைய வார்த்தை தான். எனக்கு இந்த 40 நாளிலையும் கடைசி பரீட்சை, 40வது நாளிலையும் கடைசி நேரத்தில் ஒரு பரீட்சை. நோ ராத்திரி 12 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். என்ன அதுலேயும் இந்த சபைக்கு போய் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் தரிசனம் தந்த சபை போய் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்னு நோன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் அதே குரல் திரும்ப சொல்லுது, நீ எழும்பி குழி என்று சொல்லுது. நான் குளிச்ச போனேன். பிஎல்ஸ் சோப்பு இன்னைக்கு அதான் போடியேன். பிஎல்ஸ் சோப்பு போட்டு நல்லா குளிச்சாச்சு. நல்லா குளிச்சுட்டு என்ன செய்கிறேன், நல்ல டவலை எடுத்து துவத்திட்டு புளிஞ்சு தோலை போட போகிறேன்.
தோலை போட போன உடனே ஆண்டவர் சொல்றார், போடாத. யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. போடாத. என்னடா போடாதுன்னு சொன்னாரு. அப்போ இதை நினைக்கணுமா இருக்கணும்னு சுத்தமான தண்ணியில் எடுத்து வச்சு கையில் கொஞ்சம் சோப்பை போட்டுட்டு அந்த துணியில் முக்கி எடுத்து பார்த்தா அழுக்கும் எண்ணெய் கரையும் அதில் இருக்கு. ஆண்டவர் உள் சுத்தம் மட்டுமல்ல, புற சுத்தத்தையும் விரும்புகிறார். ஓடி போய் காக்கா குளிச்சா இந்த இளவோடு எப்படி இந்த இளவோடு அந்த பிள்ளைகளை சொல்லியது, இந்த இளவுடுத்த இளவுக்கு யாவது இனி பாஸ்டர் அங்கே போன என்ன சொல்லுவார், அட்டன்ஸ் தருவார், திட்டுவார். இன்னும் திட்டி திட்டி அப்போ குளித்தது மாதிரி குளிச்சாத்தது மாதிரி அந்த துணி டேன் பண்ணி நீட்டாக இயேசுக பிள்ளைகளை போல வரணும். வஸ்திரம் புதுசாக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு தேய்ச்சி போடணும். இயேசுவ முகம் தெரியணும் நம்ம முகத்தில். வீட்டில் பட்டினி இருக்கட்டு, பிரச்சனை இருக்கட்டு, அது அறிவியல் சொல்ல போனால் கள்ளி கொல்லி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டு. நம்ம இயேசுவ பிள்ளையா ஐஸ்வர்யமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்த்தேன், அன்னைக்கு தொட்டு தான் நான் இந்த சுத்தத்தில் கொஞ்சம் கூட இறங்கினது. ஆமென். ஒருக்கா போட்டு வசர்ப்பு பட்டுட்டேன்னா மேலே அழுக்கு படலைங்களும் போட மாட்டேன், தூரம் நினைச்ச போட்டுருவேன். ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? மாற்றணும், துவைத்து மாற்றணும். ஆமென். யாக்கோபு செய்த காரியம், ஃபர்ஸ்ட்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் மாற்றினான். ரெண்டாவது சரீரத்தையும் வஸ்திரத்தையும் சுத்திகரித்தான். அடுத்தது பக்தியிலும் ஆராதனையிலும் தேவனுடன் தங்களை உறுதிமொழி எடுத்து புதுப்பித்து கொண்டான். ஆதியாகமம் 35:7 வாசி. புதிய ஆராதனை செய்வதற்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். அங்கே பலிபீடத்தை கட்டி ஓடின போது பாருங்க, சுத்திகரித்து தேவனுடைய பலிபீடத்தில் போய் பலி செய்தான். அப்படியே வாசிங்க பார்ப்போம். 35வது அதிகாரம், ஆதியாகமம் 28, 20, 21, 22. யாக்கோபு பாருங்க, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலும் வருகிற வழியிலும் எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க துணியும் தந்து என்னை திரும்பி கொண்டு வர செய்தால் நான் இந்த இடத்துல உமக்கு பிரியமான ஒரு பலிபீடத்தை கட்டி உமக்கு பிரியமான ஆராதனை செய்வேன் என்று சொன்ன பொருத்தனைய அவன் திரும்பி எழுப்பி கட்டிவித்தான். ஆமென், ஹல்லேலூயா. 4வது, மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்பட்டான். ஆமென். 34வது அதிகாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இழந்து போனவனாக இருந்துட்டோம். இந்த 35வது அதிகாரத்தில் தேவனோடு ஐக்கியப்படுகிறார். வாசி 35:9. வந்த பின் தேவனோடு மறுபடியும் ஐக்கியமாகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பழையது போல தரிசனம், பழையது போல ஜெபங்களை நம்ம சபை திரும்ப ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5, கர்த்தரின் வார்த்தையின் அடிப்படையில் தாங்கள் வார்த்தையை அமைத்து கொண்டு ஆவிக்குரிய பலி செலுத்தி யாக்கோபு மறுபடியும் புத்துணர்ச்சி அடைந்தபடியால் தேவனுடைய பாதுகாப்பு, வெளிப்படுத்துதல், ஆசீர்வாதம் ஆகியவைகளை பெற்று அனுபவித்து வாழ்ந்தான். ஆமென். ஆதியாகமம் 35:9-13 வரை. யாக்கோபு வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் ஒரு ஒரு உன்னதமான வார்த்தை. இதுவரைக்கும் நீ உலகத்தானா இருந்தாய், இப்போது யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் கிறிஸ்தவன் என்று பட்டம் சுட்டுகிறார். ஆமென், ஆமென். சூட்டி ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதத்தை பாருங்க. தொடர்ந்து வாசி.
யாக்கோபு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் உண்மையா சொல்றேன், நம்ம திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தரார். ஆமென் சொல்லலாமே. ஆனால் மறுபடி எழும்பணும். ஆராதனையை திருடப்படாது. உலக ஆசீர்வாதத்துக்காக திருடி கொண்டு பிதாவுக்கு கண்ணை மறைச்சி வச்சது போல வச்சிடப்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை செய்யாமல் விட வேண்டியது அத்தனையும் விடணும். யாக்கோபு திரும்பி எழுப்பி கட்டப்பட்டு திரும்பவும் தரிசனம் கொடுக்க காரணம் விக்கிரகம். அதாவது தங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் இந்த சுபாவம் சிந்தனை, அதாவது உலக ஆசீர்வாதத்தின் சிந்தனை, அந்த சுபாவத்தை உதறித்தள்ளணும். அதே போல காதானியையும் உதறித்தள்ளினார். ஆண்டவராகிய தெய்வம் நம்ம கூட இருந்து இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாக்கோபு கொடுத்தார். அப்படி தானே? நமக்கு உண்டா இல்லையா? நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கும் எனக்கும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது, இன்னும் இருக்கும். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிக்கிற கூட்டம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, இன்னும் இருக்கும். நாமோ தேவனுடைய சந்ததி எனப்படுகிற ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது நமக்குரிய ஆசீர்வாதம். அப்படியே எழும்பி முழங்கால் போட்டு 17வது அதிகாரம் யாத்திராகமும் ஆதியாகமும் 17வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடத்து கொண்டு உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பிள்ளை செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும், உலக ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் இருக்கும், உன்னதத்தின் ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் ஆபிரகாம் இருந்தது போல பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாய் இருந்தது மட்டுமில்ல, விசுவாசத்தின் தந்தையாய் ஆபிரகாம் மடி என்கிற பரதேசியின் அதிபதியாய் இருக்கிறது போல உன்னையும் என்னையும் அவ்வண்ணமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.